Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்க ஷாரன் சஃபோரா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போறோம். நானும் என்னோட கிராண்ட் மதரும் சேர்ந்து தான் இது நம்ம பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். ஓகே गाइस, ஸ்டவ் வந்து பற்ற வச்சாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இது தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்குது நம்ம பார்க்கலாம். டொமேட்டோ இருக்குது, அப்புறமா இஞ்சி பூண்டு இருக்குது. இது அம்மா இது என்ன பண்ணியிருக்கீங்க, அம்மா இது ரெண்டும் நசுக்கி வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வெங்காயம், அப்புறமா பொட்டேட்டோ. ஓகேங்களா அம்மா, இது இதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே போட்டு பண்ணால் புளிப்பாக நல்லா இருக்கும். ஓகே, அப்புறமா கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஊற்றிட்டு இப்போ அது கொஞ்சம் நல்லா இதாகணும். இப்போ கொஞ்சோண்டு இது சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தெளிவுக்கு நான் பின்னாடி வந்துக்கிறேன். அப்புறமா வெங்காயம், ஆனியன் ஃபுல்லு இது நல்லா வதக்கணும், ப்ரௌனாக வதக்கணும். எனக்கு கொஞ்சம் பயம் காய்ஸ். ஓகே, இப்போ அம்மா உப்பு போட்டுச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு. ஓகேங்களா காய்ஸ், நீங்களும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா டேஸ்டாக இருக்கும் காய்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் இது பெஸ்ட்டு காம்பினேஷன். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உப்பு போட்டால் நல்லா சீக்கிரமாக உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் வதங்கட்டும். நம்மளும் கொஞ்சம் சைடில் வதக்கலாம். ஓகே ஆமா, ஓகே ஆமா, நீ இதுதானா? நான் பயந்துட்டேன் காய்ஸ். இது இன்னும் கரெக்டாக ஷேடு வந்துச்சு. நம்ம அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா, இது கரெக்டாக ஷேடு வந்துருக்கு. ஓகே, இன்னும் இருக்குதா? இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஷேடுக்கு வரணுமா? ப்ரௌன் ஷேடாமா இல்லை எந்த இது வரணும்? நல்லா ப்ரௌனா? ஓகே, வெங்காயம் வதங்கினா நல்லா டேஸ்டாக இருக்கும். ஓ ஓகேம்மா, நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போடணும். ஜிஞ்சர் கார்லிக்கு சும்மா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, போதும். தெரிக்குது காய்ஸ், இது பாரும்போது ஆமாம். ஓகே, இது நெக்ஸ்ட் டைம் நானே தனியாக ட்ரை பண்ணணும். இப்போ நான் இது பார்த்து வச்சுக்கிறேன். நான் குட்டி நிறைய சமையல் பண்ணியிருக்கேன் காய்ஸ். நான் அம்மா சொல்லித்தரும் அவியலெல்லாம் குட்டி இதில் நான் அப்படியே பார்த்துப்பேன். அப்புறமா இன்னொன்று விஷயம் என்னென்னா, அம்மா பண்ணும்போது சாப்பாடு இல்லை இது பொரியலோ ஸ்நாக்ஸ் பண்ணும்போதோ நான் பக்கத்தில் நின்று பார்ப்பேன். ஏன்னா அந்த மாதிரி பார்த்து எனக்கும் கற்றுக்கணுன்னு ஆசை, எனக்கும் பண்ணணுன்னு ஆசை. உங்களுக்கும் ஆசை இருக்குல்ல காய்ஸ்? ஓகே, இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சம் பொட்டேட்டோ போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு. எதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் வைக்கணும்? ஓ ஓகே, கசப்பு எடுக்கும், அப்படியே போட்டால் பிளாக் ஆகிடும். போடுவாங்க. ஓகேம்மா, இப்போ கொஞ்சம் வதக்கலாம். ஓகே, கொஞ்சம் இப்போ நம்ம வதக்கலாம்.
ஓகே இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அம்மா இப்படி வதக்கிட்டே இருக்கணுமா? ஆயிடுச்சு இப்போ. ஓகே கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வேகும். ஆனாலும் ஏற்கனவே ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோ இல்லையா? ஆமாம். இன்னும் கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். ஓகேம்மா. ஜாஸ்தி வேணாம். அங்கே ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டிருக்கோம்ல, ஏன் போடணும் அந்த மாதிரி? அந்த வெங்காயத்தை போட்டிருக்கோம் இல்லையா? ஓகே. அது கொஞ்சம் பொட்டேட்டோ எடுத்துருமா என்ன? இல்லை இல்லை இல்லை, அது வெங்காயம் வதக்குறதுக்கு போட்டோம். இப்போ பொட்டேட்டோ இதை நல்லா வதங்கணும், இது வேகணும். இந்த உப்பு போட்டு வேகணும். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியான அனுப்புறம் இருக்கும். அந்த மூடி வைப்போம். ஓகே, மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வேகும். அது கொஞ்சம் நல்லா வேகத்துக்காக அம்மா இப்போ கொஞ்சம் மூடி வைக்கிறது. ஓகேங்க கைஸ். ஓகே, இது வெந்தான பேர் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? அம்மா ஆயிடுச்சாம்மா? ஈரமாயிட்டு எடுத்து பார்க்குறேன். வாவ் கைஸ், இங்கே வரைக்கும் ஸ்மெல் வருது. ஃபுல்லாக வீடு வரைக்கும் மனம் அடிக்குது கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு ஸ்மெல்லு. மட்டன் ஆமாம் ஆமாம்மா, மட்டன் ஃப்ரை மாதிரி நல்லா ஸ்மெல் வருது. இப்போ கொஞ்சம் வந்து காரத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள். ஓகே, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகேங்களா கைஸ்? இப்போ கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் பெப்பர். எதுக்கு பெப்பர்? கொஞ்சம் நல்லா இருக்குமா, டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. பெப்பர் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். ஸ்மெல்லும் இதுக்கு நல்லா இருக்கும், கறி மாதிரி இருக்கும். நல்லா ஸ்மெல் வருது. பார்த்தியம்மா? ஆமாம்மா, நல்லா ஸ்மெல் வருது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். இது வந்து நெய்யோ விதவிதமான இது வச்சு நம்ம வந்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இதில் கொஞ்சம் ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன அம்மா வந்து ஒரு டொமேட்டோ போட்டு, ஒரு டொமேட்டோ. ஓகே, அவ்வளோதாம்மா போட்டுட்டா கொஞ்சம் அந்த கொஞ்சம் கிரேவியாக இருக்கா, சப்பாத்திக்கு இல்லை தோசைக்கு, எதுக்கான எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அவ்வளோதான். கொத்தமல்லி இருந்தால் போடலாம், இப்போ இல்லை கொத்தமல்லி. ஓகே காய்ஸ், இப்போன்னு பார்த்து வந்து இது இல்லை, கொத்தமல்லி இல்லை. அதனால வந்து இப்படி பண்ணோம். உங்களுக்கு வேணும்னா மூடி வச்சா போதும். இன்னைக்கு கொஞ்சம் மூடி வச்சா அது நல்லா வச்சா கொஞ்சம் வதங்கிட்டுன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகேம்மா. இப்போ வந்து அப்புறமா நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இதை நல்லா வெந்தான பேர். ஓகேங்களா? நல்லா இப்போவுமே நல்லா ஸ்மெல் வருது. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அம்மா ஓப்பன் பண்ணுங்க. வாவ், மை காட் காய்ஸ், வந்து ரொம்ப நல்லா ஸ்மெல்லு வருது. மட்டன் ஃப்ரை ஸ்மெல் வருது செம்மையாக இருக்குது. இதோட ஸ்மெல் எப்படி இருக்கு? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து ஓகே, கொத்தமல்லினால கொஞ்சம் கறி லீஃப் வந்து போடுறாங்க அம்மா. சும்மா சும்மா லாஸ்ட். ஓகேங்களா? பாருங்களா பாருமா எப்படி இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் சப்பாத்திக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்கு கிட்ட காமி, பார்த்தியா? ரொம்ப நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ நம்ம வந்து ஆயிடுச்சாமா? இப்போ எனக்கு இப்போவுமே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்குது காய்ஸ். அதனால வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம். ஓகே, அம்மா இப்போ எனக்கு சாப்பாடு போட்டு தருது. ஐயோ, நான் எங்கே காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஓகே, போடுங்கம்மா. அம்மா எனக்கு வந்து இது போட்டு தருது. ஆமாம், கொஞ்சம் நான் பார்த்து தான் சாப்பிடணும் போல். போகிறேம்மா. எங்க என்ன இப்படி நான் சாப்பிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஓகேம்மா, போகுது. இப்போ நான் சாப்பிடுவேன். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. ஓகே கைஸ், இப்போ வந்து அம்மா தட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குது. வாங்க இதை நம்ம சாப்பிட்லாம்.
இது வந்து பெஸ்ட் காம்பினேஷன் வந்து இது என்னது ரைஸ், இதோட வந்து ரைஸ் வித் கீ போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கர்ட் ரைஸ், சப்பாத்தி, தோசைன்ற மாதிரி இது எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வாங்க சாப்பிடலாம். நல்லா டெம்டிங்காக இருக்குது. காய்ஸ் செம்ம சொல்ல வார்த்தையே இல்லை. நல்லா டேஸ்ட்டாக உங்களோட மட்டன் கறி மாதிரி இருக்குது. சொல்லவே முடியல, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இது வீட்டில் பண்ணி ட்ரை பண்ணி வீட்டில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது வந்து லஞ்ச் பாக்ஸை கட்டிட்டு நீங்கள் அனுப்பலாம் ஸ்கூலுக்கு கூட. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நிஜமாகவே. நீங்கள் இது வந்து பார்த்துட்டு பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.